ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை, பிரதமை திதி, கௌளவ கரணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில இந்த வருடம் பிறக்குது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. குருபலம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து 7.5 சனி வந்து இன்னும் ரொம்ப கம்ப்ளீட் ஆகல. ஆனா ஜென்ம சனியில இருந்து உங்களுக்கு வந்து பாத சனியா மாறிடுச்சு. அதனால வந்து சனி வந்து இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு அதை கடந்து வரத்துக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் 26க்கு மேல ராகு உங்களுடைய ராசிக்கு வராரு. ஜென்ம ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வருது. 5ல குரு வராரு. இந்த குரு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. பொதுவாகவே இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனினால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ராகுனாலையும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும். நான் அதை வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எவ்வளோதான் இருந்தாலும் கும்பராசிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வில் பவர் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தாங்கி அதை கடந்து வரக்கூடிய சக்தி பெற்ற நபர்கள் வந்து 12 ராசிகளில் கும்பராசிக்கு இருக்குது. பொதுவாகவே நல்ல வில் பவர் கொண்ட ராசின்னு தான் நான் அதை சொல்லுவேன். பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி எது அப்படின்னா கும்பராசி தான். உங்களுக்கு இயற்கையாகவே இது நடக்க போகுது, இது பின்னால் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் அதிக மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க. இப்படி நமக்கு கெட்டது நடந்துருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாகவே வந்து சந்திரன் மேலே ராகு வரக்கூடியது. ஜென்ம ராகு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்தாலுமே பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கு. ஆனால் குருவும் உங்களுக்கு பார்க்கறதுனால அது யோகமாக மாறிடுது. இந்த குரு வந்து 1 வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அது வந்து ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அதுவும் ரொம்ப நல்லது. அதனால மிகப்பெரிய லெவல்ல நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. சனி 2ஆம் இடத்துல இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு சந்திராஷ்ட காலகட்டங்கள், சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல உங்களை கோவப்படுத்தணும், உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சனி வந்து ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு உங்களை கோவப்படுத்துவார், படுத்து அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்க உஷாருன்னு மனசுக்குள்ள பாடிக்கிட்டு ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்க நிறைய டெடிகேட்டடா இருப்பீங்க. அவங்களுக்காக தான் வந்து வாழ்றீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க இந்த காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே நாட்கள் செல்லும் போது உங்களுடைய அருமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால மன உளைச்சல் ஆகாதீங்க. மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு எக்கனாமிக்கல் மாற்றம் நல்லா இருக்கு. நீங்க வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ். ஆனா இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா அன்நேச்சுரல் பிசினஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐடி ஃபீல்டு, இதுக்கெல்லாமே வந்து நல்லது படுத்தி விட்டுரும், வளர்த்தி விட்டுரும். ராகு வந்து ஒரு விஷயத்தை வந்து வளர்த்தி விடும். அதனால அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையோ ராகு கேதுவோ குருவோ எதுவுமே பார்க்கல. தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் மூலியமா நல்ல வருமானம் 2ல சனி வந்திருக்கு. வருமானத்துக்குன்னு ஒரு கிரகம் வந்து கொடுக்கும். சிறு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுக்கும். ஆனால் அது நல்லது. ஆனால் 11ல வந்து குரு பார்க்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதை குரு பார்க்குது. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11. அந்த இடத்துக்கு குருவோடைய பார்வை வரனால உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் தான். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா அது உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் காரகன் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும், நீங்க விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஏக்கமா இருந்திருக்கும் உங்களுக்கு, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த டைம் இப்போ வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு விருப்பமான இடத்துல, அதே மாதிரி விருப்பமான துறையில உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் இருக்கு. படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ
வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, பிஸ்னஸ் ரீதியாக ஃபாரின் போகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் ஆர்வம் வந்து முன்பை விட குறையும். பட் ஆனால் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். சம்டைம் வந்து நீங்கள் வந்து படிப்ப புக் எடுத்தாலே சோஷியல் மீடியா பக்கம் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படித்தாதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இருங்க. நிறைய மாற்றம் இருக்குது. புது புது நபர்களுடைய அறிமுகம், வேற மதத்தை சேர்ந்தவர்கள், வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அது மூலிமா ஆதாயமும் உண்டு. ஆனால் எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி, பொதுவாகவே ரொம்ப கவனத்தோடு பேசி பழகிறது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி சனி எப்பெல்லாம் புதன் கூட சேர்றாரோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு. அதுவும் தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்த நபர்கள் இருந்தாலும் சரி, தெரியாத நபர்கள் கிட்ட கூட பரவாயில்ல, தெரிஞ்ச நபர்களே உங்களை ஏமாத்துறதுக்கு வருவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடியவங்க வந்து குழந்தைகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. முக்கியமாக வந்து உங்களுக்கு படித்து முடித்தோடனே பிளேஸ்மெண்ட் ஆகிறது, வேறு பக்கம் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்கு, நீங்கள் என்ன விஷயத்துக்காக எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் நல்ல மார்க்கு, நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த ஜென்ம ராகு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த பேபிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப், இந்த டெஸ்ட் பேபிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 100க்கு 200% இல்லை 500% சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் கும்பராசியில் குழந்தை இல்லாத நபர்கள், கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், டெஸ்ட் பேபிக்கு போகிறேன், இல்லை ஐவிஎஃப்க்கு போகிறேன், இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த டைம்ல ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போங்க. இந்த டைம்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ராகு கேதுக்கள் எப்பவுமே இயற்கையை விட செயற்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதுக்கு மட்டும்தான் பிளஸிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்க வந்து உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ராகு சந்திரன் மேல இருக்கிறது. அப்போ இப்ப கும்ப ராசிக்கு அந்த காலகட்டம், இந்த நாளை நீங்க இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. குருவுடைய பார்வையும் இருக்கு. குருவும் 5ஆம் இடத்துல இருக்காரு. சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. இயற்கை முறையிலும் சரி, செயற்கை முறையிலும் சரி, 2 முறையிலுமே வந்து சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. 5ஆம் அதிபதியோட தசாபுத்திலாம் நடந்துச்சுன்னா 1000% உங்களுக்கு உறுதியாக உண்டு. ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. லாட்ரி, புதையல் இந்த மாதிரி யோகங்களும் உறுதியாக உண்டு. குடும்பஸ்தானத்துல சனி இருக்கனால குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கேது வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். அதனால மன உளைச்சல் இந்த மாதிரி வரும். சிலருக்கு வந்து திடீர் திருமணம் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, லவ் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. 11 கூடைய குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால திடீர்னு திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ், இந்த மாதிரி பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. 7ல் கேது வந்திருக்கு. நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னா கலத்திர தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. வருமானத்துல வந்து முன்பை விட நல்ல அதிகரிக்கும். அதாவது இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு பல வகையில வரதுக்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை நீங்க போட்டுதான் ஆகணும். 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பழைய பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்து மாறி புதுசா பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்கு. ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாதானமா போய்க்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. குரு 5ல் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள், தாத்தாப்படி சொத்துக்கள் இது எல்லாமே தானா வந்து சேரும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை தாயாருடைய ஸ்தானத்திற்குனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல இதா இருக்கணும். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்க சந்திரன் மேல உங்களுக்கு ராகு இருக்கு. தாயாருடைய ஸ்தானத்தை சனி பார்க்கிறாரு. அதனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனம். அதே மாதிரி வண்டி வாகன
வாகனங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். திங்கட்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் பரிகாரம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணும்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல நான் சொல்றேன். கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு. ராகு காலத்துல ராகுவோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு ராகு காலத்துல வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி. கலைத்துறை அப்படிங்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய, ஏன்னா ராகு வந்திருக்கனால அதை உயர்த்தி விடுவாரு. மீடியா ஃபீல்டுனா சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய லெவல்ல யோகம் உங்களுக்கு இருக்கு. குருவும் இருக்கனால உங்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்க மிகப்பெரிய பிரபலமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். உயரிய விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருக்காங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை ஒருபோதும் பழிவாங்க மாட்டாங்க. உங்களுடைய நண்பர்கள் மட்டுமே உங்களை வாங்குவாங்க. ஏன்னா கும்பராசிக்கு அது இயல்பாவே இருக்கு. ஏன் தெரியுமா? கும்பராசிக்கு 5 குடையவரும் 8 குடையவரும் ஒருவரே போறாரு. யாரு? புதன். புதன்னா நண்பர்கள். அதுல மேல் ஃபீமேல் 2 வெர்ஷனும் இருக்கு. ஸோ அதனால நண்பர்கள் கிட்ட எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலகட்டங்கள்ல புதன் எப்பெல்லாம் சனியை பார்க்குதோ, புதனும் சனியை எப்பெல்லாம் சேருதோ, இந்த 1 வருட காலத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கிட்ட? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட. அவங்க கூட ஜாலியா பேசுங்க, பழகுங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை எதுவும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா நீங்க என்ன தப்பு செய்றீங்களோ, தெரியாம மனிதனாக இருந்தாலே தவறு செய்வது இயல்பு. என்ன தப்பு செஞ்சாலும் அதை நீங்களே சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருபோதும் நம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க தயவு செய்து. அதனால பிரச்சனை உங்களுக்கு தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி கும்ப ராசிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம்லாம் பண்ணிக்கோங்க. 5ல் வந்திருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுத்துருவாரு. பொதுவாகவே கும்பராசிக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கனால இந்த டைம்ல ஒரு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் ஒரு நிலையில இருக்கும். உங்களுடைய கஷ்ட காலங்களையும் துன்ப காலங்களையும் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு ஆதரவா இருக்கும். அதனால இந்த 5ல் வரக்கூடிய குரு நீங்க அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஒரு உபாசனை எடுங்க, குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, குருநாதர்கள் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மெயினா இந்த ஜென்ம ராகுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தெய்வ உபாசனை, மெடிடேஷன் தான் சிறந்த வழி. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.